வணக்கம் உறவுகளே. நலமா வளமா வளமோடு வாழுங்கள். பாமரனின் பார்வையில் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 7வது பதம். அதன் தொடர்ச்சி இன்று காண்போம். கருமித்தனமான பலவீனமான எண்ணம் எனக்கு இருக்கு, அதனால பகவானே எனக்கு சரியான வழிகாட்டுங்க அப்படின்னு அர்ஜுனன் பகவான்கிட்ட கேட்குறான். அதாவது ஆன்மீக குருவாக இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணரை ஏற்று சரணடைந்த ஆத்மாவாக அர்ஜுனன் பேசுகின்றான். எனக்கு எது சரி என்று தெரியாது, அதை நீங்க எனக்கு காட்டுங்க. வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்களுக்கு காரணம் என்ன, அதிலிருந்து எப்படி வெளிவருவது, அதை பற்றி நேற்றைய காணொலியில் பார்த்தோம். பௌதீக ஈடுபாட்டின் காரணமாக ஒவ்வொரு அடிக்கும் குழப்பங்கள் இருக்கின்றது. எந்த அளவுக்கு பௌதீகத்தின் மேல் ஈடுபாடு கொண்டு செயல்படுகின்றோமோ அவ்வளவு குழப்பங்களை நாம் சந்திக்கின்றோம். சரி, அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது, அதை பற்றி உபநிஷத்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த மனித பிறவியை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு. அதன் காரணமாகத்தான் தன்னை அறியும் விஞ்ஞானத்தை கற்க வேண்டும் அப்படின்னு வேதம் பரிந்துரைக்குது. அந்த தன்னை அறியும் விஞ்ஞானத்தை கற்காதவர்கள் கருமிகள். அதே நேரத்தில் யார் ஒருவர் வாழ்வின் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் விடுவித்துக் கொள்வதற்காக இந்த மனித உடலை பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் பிராமணர்கள். தெளிவுபடுத்தியிருக்கு இந்த பதம். அடுத்ததான், இந்த கருமியுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்பம், சமூகம், தேசம் இதன் மேல் பற்று கொண்டதா இருக்கு. இதுதான் பௌதீக பற்றுங்கிறது. இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவை நம்மை காக்கும், அதாவது நம்ம குடும்பம் நம்மளை பாதுகாத்துக்கும், நாம் வாழக்கூடிய சமுதாயம் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும், நம் தேசம் நம்மை பாதுகாத்து வருகிறது அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இல்லைன்னா எப்படி மாற்றி நினைக்கிறான்னா, நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன், என் சமுதாயத்தும் என்னால் தான் பாதுகாக்கப்படுகிறது, என் தேசமே எனது பார்வையின் கீழ் தான் அப்படின்னாலாம் நினைக்கிறான். இது எதுவுமே உண்மை அல்ல. மரணம் அனைத்திற்கும் பொதுவானது. இதில் குடும்பமோ சமுதாயமோ தேசமோ எதுவாக இருந்தாலும் சரி, மரணம் நிச்சயம். அந்த நிலையில அர்ஜுனுடைய குழப்பத்திற்கு காரணம் இந்த கருமித்தனம். தன் உறவினர்கள், தன் குடும்பத்தினர் அப்படின்னு பற்று வைத்த கருமித்தனம் தான் இந்த செயலிழப்புக்கு காரணம் அப்படிங்கிறத நல்ல உணர்றான் அர்ஜுனன். அதன் பிறகுதான் ஆன்மீக குருவான பகவான் கிருஷ்ணரை சரணடைந்து எனக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறார். பகவத்கீதையை நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. விளக்க உரை, பொழிப்புரை எல்லாம் நிறைய பேர் வழங்கியிருக்காங்க. ஆனால் அனைவருமே இந்த பௌதிகத்தின் தாக்கத்தால் பகவான் கிருஷ்ணர் அவரை சரணடைய தேவையில்லை, அவருள் இருக்கக்கூடிய அழிவற்ற ஒன்று, அதனிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்னடா குழப்பறங்கிறீங்களா? ஆமாங்க, இந்த பகவத்கீதைக்கு மொழிபெயர்ப்பு விளக்க உரை எழுதிய பிரகஸ்பதியுடைய மனநிலை எல்லாம் இப்படிதான் இருந்தது. இதுதான் நாம கடந்த காணொளிகளிலே கண்டிருக்கோம். பகவானே பக்கத்தில் இருந்தாலும் கர்மா அதன் வேலையை செய்யும். குழப்பத்திற்கு இவர்களும் விதிவிலக்கு அல்ல. அது மட்டுமில்லை, பகவத்கீதையுடைய முழுமையான விஞ்ஞானம்
பகவத்கீதையின் முழு சாராம்சம் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்று அறிந்து கொண்ட முதல் மாணவன் அர்ஜுனன். அது மட்டுமில்லை, பகவத்கீதையை நாம் அனைவரும் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையும் இந்த பதத்திலே பகவத்கீதையிலேயே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. மிக எளிது. சர்வம் கிருஷ்ணா உன் அர்ப்பணம். பகவான் கிருஷ்ணரே ஆதி மூல குரு. அவருடைய வழிகாட்டுதல் படி பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி நாம் ஏற்க வேண்டும். அப்படி அர்ஜுனன் ஏற்றான், அனைத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டான். இவ்வளவுதாங்க இந்த பதம். இதில் இருக்கக்கூடிய 3 முக்கிய தகவல்கள். பௌதீக உலகத்திலே துன்பங்கள் நிரந்தரம். அடிக்கடி துன்பம், ஒவ்வொரு அடியிலையும் துன்பம். அதன் காரணமாக வாழ்வில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள். இவைகளுக்கு ஒரே தீர்வு. சீட பரம்பரையில் வந்து ஆச்சாரியரை அணுக வேண்டும். ஆதி மூல குருவான பகவான் கிருஷ்ணரை சரணடைந்தால் அனைத்திலிருந்தும் விடுதலை. எப்படி சரணடையணும் அப்படிங்கிறதுக்கு முதல் உதாரணம், முதல் சீடன் அர்ஜுனன். அர்ஜுனனை போன்று நாம் பகவானிடம் சரணடைந்தால் பௌதீக துன்பங்களிலிருந்து விடுதலை பெறலாம். தன்னை உணரும் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வதற்குரிய ஒரே சந்தர்ப்பம் மனிதனுக்கு மட்டுமே. முழுமையாக அதனை கற்றுணர்ந்து இந்த குழப்பங்களில் இருந்து, அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். இதுவே அதற்கான ஒரே வாய்ப்பு. இவ்வளவுதாங்க இந்த பதம். ரொம்ப எளிமையா இந்த பதத்தை அர்ஜுனன் விளக்கிட்டான். இதுக்கு ஒரே பௌதீக பண்டிதர்களுக்கெல்லாம் விளங்குச்சோ இல்லையோ, எனக்கு தெளிவாக விளங்குச்சிங்க. பகவான் கிருஷ்ணரே அனைத்தும். அடுத்து என்ன நடந்தது தொடர்ந்து இந்த காணொளியில் பார்ப்போம் வரக்கூடிய காலங்களில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன், காயாரிலிருந்து. உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்.